லிங்க்டின்ல ப்ரொஃபைலை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். ஜென்ரலாகவே இப்போ ஒரு ஜாப் சீக்கர் நம்ம வேலை தேடுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ஃபார் ப்ரொஃபஷ்னல். லிங்க்டின் ப்ரொஃபஷ்னலாக நம்ம என்ன ஜாப் தேடுறதா இருந்தாலும் லிங்க்டின்ல தேடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் நௌக்கரி, இண்டீட், இதெல்லாம் அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம்ஸ். இதெல்லாம் ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லையா. ஸோ லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல இருக்கிற எல்லாமே ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸ். ஓகே, ஸோ மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிங்க்டின்ல தான் அதுக்கான வாய்ப்பு அதிகம் ஜாப்ஸ்க்கு. ஸோ லிங்க்டினோட ப்ரொஃபைல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ் இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கும்போது ப்ரொஃபஷ்னலாக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி, லைக் ஏதோ சாஞ்சிருக்க மாதிரி, சைட் ஃபேஸ், செல்ஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, லைக் ரொம்ப ப்ரொஃபஷ்னலான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான் வைக்கணுமா, லைக் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு நம்ம போஸ்ட் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரி, அந்த மாதிரி இல்லை. பட் ஸ்டில் அந்த பிக் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபைல் பிக்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கவர் பிக், உங்களோட கவர் பிக்கே நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஜாபில் இருக்கீங்க, என்ன ஃபீல்டில் இருக்கீங்கன்றத சொல்கிற மாதிரி இருக்கணும் உங்களோட கவர் பிக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேளை சர்டிஃபைட் கோடர் அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் போட்டுட்டு லாஸ்ட் நேமில் உங்களோட சர்டிஃபைட் கோடர் சிபிசி, சிஆர்சி இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் சரஸ்வதி சிபிசி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கீழே உங்களோட நேமுக்கு கீழே இருக்கக்கூடிய டேக்லைன். ஸோ அந்த டேக்லைன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் என்னென்ன ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ், இப்போ நான் ஹெச்சிசியில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா ஹெச்சிசி கோடர், அப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன் அண்ட் மெடிக்கல் கோடிங், வெர்டிக்கல் லைன் சிபிசி, வெர்டிக்கல் லைன் சிஆர்சி, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட டேக்லைனை மென்ஷன் பண்ணிங்கன்னா somebody who visits your profile இமீடியட்டாக அவங்களுக்கு நீங்கள் என்னன்றது அந்த டேக்லைனில் கேப்சர் ஆகிடும். அண்ட் அந்த சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹெச்சிசி கோடரை வேலைக்கு எடுக்கணும் ட்ரை பண்ணுறேன், அதுக்கு நான் தேடுறேன் லிங்க்டின்ல அப்படின்னா, இப்போ நான் போய் ஹெச்சிசின்னு போட்டேன்னா இமீடியட்டாக உங்கள் ப்ரொஃபைல் எனக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேக்லைனை எவ்வளோ கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ், எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே லிங்க்டின்ல ஆட் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ்னால் உங்களோட ஸ்பெசிஃபிக்காக காமனாக ஒரு கம்பெனி என்னென்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை ஆட் பண்ணுங்கள். ஆட் யோர் கிராஜுவேஷன், ஆட் யோர் ட்ரைனிங், லைக் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்கன்னா ட்ரைனிங், அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் காலம், லைசன்ஷியர் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸில் இஃப் யூ ஆர் சர்டிஃபைட் கோடர் ஆட் சர்டிஃபைட் கோடர். இப்போது ஏஏபிசிலேருந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்கன்றதுக்காக ஏஏபிசியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி போட்டுறக்கூடாது. த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் ஏஏபிசி தான் அதை போடணும். நம்ம ஏஏபிசிலேருந்து சர்டிஃபிகேஷன் தான் வாங்கியிருக்கோம்னா சர்டிஃபைட் ஃப்ரம் ஏஏபிசி. ஸோ இதை சர்டிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை இன்னும் வேல்யூபிளாகவும் ட்ரஸ்டபுளாகவும் மாற்றும். ஸோ இதனால் உங்களுக்கு லைக் தெர் ஆர் மோர் சான்சஸ் ஆஃப் சம்படி செலக்டிங் யுவர் ப்ரொஃபைல். யாராவது உங்களோட ப்ரொஃபைலை ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேக்லைன் பற்றி பேசிட்டோம், ப்ரொஃபைல் பிக் பற்றி பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பண்ணால் போதுமா, ஸ்கில்ஸ், எஜுகேஷன் எல்லாமே பண்ணிட்டோம், ஓகே இப்போ யாராவது என்னை எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களோட விசிபிலிட்டியை நீங்கள் லிங்க்டின்ல அதிகமாக காட்டுறோம். விசிபிலிட்டினா என்ன, ஜென்ரலாக போஸ்ட் லைக் கோடிங் ட்ரிக்ஸ், கோடிங் ஹேக்ஸ், மெடிக்கல் கோடிங் ட்ரிக்ஸ், மெடிக்கல் கோடிங் ஹேக்ஸ், மெடிக்கல் கோடிங்கில் என்னென்ன எரர்ஸ் வரும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி ஜென்ரலாக அந்த ஃபீல்டு ரிலேட்டட் போஸ்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு உங்களோட ப்ரொஃபைல் ரீச் அவுட் ஆகும். ஸோ தட்ஸ் அன் அல்காரிதம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களோட லிங்க்டின்ல ஜென்ரலாக வியூஸ் போஸ்ட், லைக் ஏதாவது ஒரு போல் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு வியூஸ், லைக் நான் இப்படி ஒரு கோடிங் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் போஸ்ட் நீங்கள் ஜென்ரலாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு போல் போடணும், இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கும்போது உங்கள் ப்ரொஃபைலோட விசிபிலிட்டி அதிகமாகும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் ஒரே நாளில் வந்துடாது. கனெக்ஷன்ஸ் மெடிக்கல் கோடர்ஸோட, ஹெச்ஆரோட, கோடிங் கம்பெனி ஹெச்ஆர்ஸோட, மெடிக்கல் கோடர், சீனியர் மெடிக்கல் கோடர்ஸோட, ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட கனெக்ஷன்ஸையும் அது ரிலேட்டடாகவே பில்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பீப்புளுக்கு டக்குன்னு விசிபிலிட்டி வரும்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது தான் நம்மளோட லிங்க்டின் வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன் ஒரே நாளில் நடந்துருமானா இல்லை. நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் கன்சிக்வெண்ட்டாக போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் போஸ்ட் போடணும், விசிபிலிட்டிக்கு போல்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் லிங்க்டின்ல. அப்போ நம்மளோட விசிபிலிட்டி அதிகமாகும். நம்மளும் வந்து இப்போது ஒரு ஒர்க் ஜாப் தேடுறோம் அப்படின்றப்போ ஈஸியாக கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைலை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எவ்வளோ எலிகண்ட்டாக உங்களால் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நீங்களும் சீக்கிரமாக ஒரு நல்ல ஜாபில் செலக்ட் ஆகி ப்ளேஸ் ஆகுங்க. நாங்கள் இப்போ ஹெச்சிசி கோடிங்க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹெச்சிசி கோடிங்க்கு இப்போ எக்கச்சக்க ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ ஹெச்சிசி கோடிங்க்கு ஒரு ட்ரைனிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் ஹெச்சிசி கோடிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.